வணக்கம் தலைமையிலே. பாலைவன பயங்கரவாதிகள் ஒருவனும் மூடர் கூடங்களின் தலைவனுமான ஹவுதி மெண்டலன் மீது ஞாயிற்றுக்கிழமை மாபெரும் குண்டுமழை பொழிது புதிய போரை ஆரம்பித்து வைத்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். அவருக்கு முதல்ல எனது மனதார்ந்த பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்கள். என்னைக்கோ இந்த ஹவுதி மேலே தாக்குதல் நடத்தியிருக்கணும் உலக நாடுகள், யூஎன் என்ற ஒன்று எல்லா நாடுகளும் திரட்டி, அதாவது ஹமாஸுக்கு இஸ்ரேலுக்கு சண்டை. இதில் இந்த ஹவுதி மெண்டலான்கள் அந்த வழியாக போகிற வணிக கப்பல்கள், பெரிய கப்பல்கள் வகை இல்லாமல் 136 கப்பல் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இப்போ அந்த பக்கம் கப்பலே போகிற பயந்துக்கிறாங்க. என்னைக்கோ தாக்குதல் நடத்தியிருக்கணும், துணிச்சல் இல்லை தான் சொல்லணும். ஆனால் அவர் தன்னந்தனி நாடாக அமெரிக்கா இதை செய்து காட்டியிருக்கிறது. அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள். நான் ஏற்கனவே ஒரு ஆயுத வியாபாரத்தை வியாபாரம் பற்றி பேசும்போது சொன்னேன், இந்த பாலைவன பயங்கரவாதிகள் இருக்க வரைக்கும் போருக்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது, ஆயுதங்கள் வித்துக்கிட்டே இருக்கலாம்னு சொன்னேன். திரும்ப அதை நிரூபிச்சிருக்கிறாங்க. அநேகர் தாக்குதல் அப்படிங்கிறாங்க. தாக்குதல் அல்ல, இது போர். அட்டாக் வேறு, வார் வேறு. தாக்குதல் என்பது ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படும், அது தாக்குதல். ஒரு முறை இல்லை சில முறை நடத்தப்படும் தாக்குதல், ஒரு எச்சரிக்கை. அது பலனளிக்காமல் போனால் அது போரா மாறும். இப்போ இது போராக தான் மாறி இருக்கு. புல்வாமா தாக்குதல், நம்ம எப்படி சொல்கிறோம், புல்வாமா தாக்குதல் என்போம். அது ஒரு எச்சரிக்கை கொடுத்தோம் இந்த பாகிஸ்தான் பயங்கரவாதிக்கு. அவன் அதோட பேசாமதுனால அந்த தாக்குதல் அப்படி நின்றுச்சு, போரா மாறல. இங்கே அப்படி இல்லை. இந்த ஹவுதிக்கு ஏற்கனவே நிறைய தாக்குதல் நடத்தி எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது, அதெல்லாம் மீறிட்டே இருந்ததுனால ஞாயிற்றுக்கிழமை இது மிகப்பெரிய போரா மாறி இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பூகம்பத்தை, நிலநடுக்கத்தை அமெரிக்கா ஹவுதிக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. ஹவுதியோட தலைநகரத்தோட பேர் சனா. இந்த சனால தான் ஹவுதி பயங்கரவாத தலைவர்கள், இந்த மெண்டலான்கள் நிறைய பேர் வசிப்பது மிக பாதுகாப்பான பகுதிம்பாங்க. இந்த சனா மீது ஞாயிற்றுக்கிழமை தொடர்ச்சியாக போர் விமானங்கள் மூலமாக குண்டு மழை பொழிந்திருக்கிறாங்க, ஏவுகணை தாக்குதல்களும் நடத்தியிருக்கிறாங்க. அந்த சனாலிருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்க நகரத்தில் பூகம்பத்தை அந்த மக்கள் உணர்ந்திருக்காங்க. பூகம்பத்தை போன்று அவங்க வீடுகள்லாம் நடுங்கி இருக்கு, ஜன்னல்கள்லாம் உடஞ்சிருக்கு. சனாலிருந்து 50 கிலோமீட்டர் தாண்டி இருக்க இடத்துலையே பூகம்பம் உணரப்பட்டுச்சுன்னா அப்போ அந்த தாக்குதல் நடந்த இடமான சனா எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. ஏகப்பட்ட பயங்கரவாத தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. உலகம் இதை அறிஞ்சிடக்கூடாது, எந்த அளவுக்கு தாக்குதல்னு சொல்லி தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுனால அந்த பகுதி முழுமையாக சீல் பண்ணப்பட்டு சுற்றி வளைக்கப்பட்டு இந்த ஹவுதி மெண்டலான் கட்டுப்பாட்டில் இருக்கு. ஹவுதி தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, 53 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க இது ஒரு நாள் தாக்குதலில். அதில் 5 குழந்தைகள், 2 பெண்கள் உட்பட அப்படிங்கிறாங்க. அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் இந்த ஹவுதி தலைவர்களை குறி வச்சோம், எந்த அளவுக்கு பொதுமக்கள் சேதத்தை குறைக்கணுமோ அதை நாங்கள் விரும்பி அந்த குறைச்சி தான் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, இது ஒரு ஆரம்பம் தான். தொடர்ச்சியாக இன்னும் சில வாரங்கள் இந்த தாக்குதல் இருக்குன்னு சொல்லி மகிழ்ச்சிகரமான செய்தியையும் நமக்கு அமெரிக்கா கொடுத்துருக்குறாங்க. இது ஞாயிற்றுக்கிழமை தாக்குதல் நம்ம பார்த்தாலுமே அதுக்கு சில வாரமாகவே இதுக்கு திட்டங்கள் தீட்டப்பட்டுச்சு. இந்த ஹவுதி தலைவர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கானுங்க, எங்கே குடியிருக்கானுங்க, அந்த இராணுவ கிடங்குகள் எங்கே இருக்குது, வெடிமருந்து கிடங்குகள் எங்கே இருக்குது, இராணுவ வீரர்கள் செயல்பாடுகள் எங்கே இருக்குன்னு சொல்லிலாம் பார்த்து இது சில வாரமே ஸ்கெட்சு போட்டு போன சனிக்கிழமை முந்தா நேற்று ட்ரம்ப் அவர்கள் இந்த போரை துவக்குவதற்கான ஆணையில் கையெழுத்திட்டார். இது ஞாயிற்றுக்கிழமை இது போராக மாறுச்சு. இதில் மிக முக்கியமான விஷயம், அமெரிக்கா தன்னந்தனியாக இந்த சண்டைக்கு போயிருக்காங்க. அந்த ஐக்கிய நாட்டு சபையில் போய் சொல்லி ஐக்கிய நாட்டு படையை கூட்டிட்டு வரல. இந்த மாதிரி போருக்கு போகும்போது நேட்டோவோட தான் அமெரிக்கா போவாங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் சேர்ந்த கூட்டமைப்பு தான் நேட்டோ. நேட்டோ மூலமாக போவாங்க. நேட்டோவுக்கும் சொல்லலை, வேற யாருக்குமே சொல்லாமல் தனியாக அமெரிக்கா தன்னை மட்டும் நம்பி இந்த போரை துவக்கியிருக்காங்க. இதில் 3 பேர் அமெரிக்காவில் முக்கியம். அமெரிக்காவில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதிபர் ட்ரம்ப் அவர்கள், துணை அதிபர் JD வான்ஸ் அப்படிம்பாங்க. இதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம், அவருடைய மனைவி உஷா அவர்கள் இந்தியர். 3வது இராணுவ ரீதியாக மிக முக்கியமானவர், US மிலிட்ரி சென்ட்ரல் கமாண்ட் அப்படிம்பாங்க. யூஎஸோட அந்த அமெரிக்காவுடைய
இராணுவ தலைமை கட்டுப்பாடு. அதோடைய ஜெனரல் மைக்கேல் பி குரிலா ஒரு மூர்க்கமான படை தளபதி. ஹவுதியோடைய பேரழிவு சர்வ நிச்சயம் அப்படிங்கிறது நல்லாவே எனக்கு புரியுது. அமெரிக்காவிலிருந்து ஏமன், அதாவது ஹவுதி முதல்ல ஏமன் தான். அதில் இந்த பயங்கரவாதிகள் தோன்றி அந்த நாட்டை பிடிச்சாங்க. பாதிக்கு மேலே பிடிச்சிருக்காங்க. அமெரிக்காவிலேருந்து ஹவுதி 13,100 கிலோமீட்டர் வான்வழியாக வரும்போது நேரடியாக அமெரிக்காவும் ஹவுதியும் சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. தரைப்படை சண்டை இப்போ வரைக்கும் அவங்க ஆரம்பிப்பதற்கான அமெரிக்காவுக்கு ஐடியாவுமே இல்லை. கடல் வழியாக வான் வழியாக மட்டும் தாக்குதல் நடத்துறதுக்கு அவங்களுக்கு திட்டம் இருக்கு. அதுவே போதுமானது இந்த ஹவுதி என்று ஒன்று இல்லாமல் பண்ணுவதற்கு. நேற்று சண்டையில் இந்த நேற்றைய போரில் தலைமை தாங்கியது யுஎஸ்எஸ் ஹாரி எஸ் ட்ரூமன் கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் அப்படிம்பாங்க. இதுன்னு பேர் பெருசாக இருக்குன்னா இது போர்க்கப்பல், விமானம் தாங்கி போர்க்கப்பல். ஆனால் இந்த பேர் அந்த அளவுக்கு சொல்லுவாங்க. ஒரு பிரம்மாண்டமான போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பல் தான் இந்த சண்டை தலைமை, இந்த சண்டைக்கு இந்த போரை தலைமை தாக்குதல் நடத்து இந்த போர்க்கப்பல் தான். இந்த போர்க்கப்பலில் 90 போர் விமானங்கள் 90 போர் விமானங்கள் நிற்கும். அது போக சண்டையிடக்கூடிய ஹெலிகாப்டர் நிற்கும் அந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலில். இதில் முக்கியமான ஆயுதங்கள் பார்த்தீங்கன்னா JDAM அப்படிம்பாங்க, ஜாயிண்ட் டைரக்ட் அட்டாக் முனிஷன்பாங்க. வழி நடத்தி சென்று மாபெரும் தாக்குதல் நடத்த அழிவை தரக்கூடிய ராட்சச குண்டுகள். இந்த 90 போர் விமானத்திற்கும் அந்த ஹெலிகாப்டருக்கும் பல முறை ஆயுதங்களை நிரப்பக்கூடிய, பல முறை ஆயுதத்தை ஃபில் பண்ணக்கூடிய ஆயுத களஞ்சியம் அந்த போர்க்கப்பல் இருக்கும். அந்த போர்க்கப்பல் 90 விமானத்தோட ஹெலிகாப்டரோட இந்த ஆயுதங்களோட போகிறது ஒரு நாடு சண்டைக்கு போகிறதுக்கான அர்த்தம். அது அவ்வளோ ஆயுதங்களும் இது விமானமும் இருக்கும். இந்த சண்டையில் நேற்று சண்டையில் ஈடுபட்ட போர் விமானம் F/A-18 சூப்பர் ஹார்னட் அப்படிம்பாங்க. இந்த போர் விமானம் இது 2 இன்ஜின் கொண்டது. 2 இன்ஜின் கொண்ட போர் விமானம் சண்டைக்கு போனாவே அதிக அழிவு நிச்சயம் சொல்லி பொருள். ஏன்னா அதிகமான ஆயுதங்களை எடுத்து செல்லும். F/A-18 சூப்பர் ஹார்னட் போர் விமானம் தான் நேற்று இந்த சண்டையில் ஈடுபட்ட போர் விமானம். சரமரியா கிளம்பி போயிட்டே இருந்தது. இந்த போர்க்கப்பலில் இந்த விமான ஓடு பாதை டெஸ்க் அப்படிம்பாங்க. அது 4.5 ஏக்கர் இருக்கும். 4.5 ஏக்கர் பெரியது தான் அதோட டெஸ்க்கு, விமானம் ஓடுகின்ற பாதை. அப்போ அந்த போர்க்கப்பல் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த போர்க்கப்பல் தான் இந்த போரில் தலைமை நேற்று எடுத்தது. இதற்கு துணையாக கைடட் மிசைல் குரூசர்பாங்க, அது USS கெட்டிஸ்பர்க். இந்த போர்க்கப்பல் இதில் செயல்பட்டுச்சு. டெஸ்ட்ராயர் வகை போர்க்கப்பல் 2 செயல்பட்டுச்சு. டெஸ்ட்ராயர்னா மிகப்பெரிய அழிவை தரக்கூடிய போர்க்கப்பல்கள். ஒன்று USS ஸ்டவுட், இன்னொன்று USS ஜாசன் டன்ஹாம் அப்படிம்பாங்க. இந்த 2 அழிப்பான் வகை போர்க்கப்பல்கள் செயல்பட்டுச்சு. அதுபோக ஒரு நீர்மூழ்கி USS ஜார்ஜியாம்பாங்க. இந்த நீர்மூழ்கியும் செயல்பட்டுச்சு. இந்த USS ட்ரூமன்ல இருந்து போர் விமானங்கள் சரமரிய கிளம்பி போய் குண்டு போடும். அதே சமயத்தில் இந்த டெஸ்ட்ராயர் 2 டெஸ்ட்ராயர்லேருந்து அந்த க்ரூசர்லேருந்து இந்த சப்மரைன்லேருந்தெல்லாம் நீர்மூழ்கிலிருந்தெல்லாம் ஏவுகணைகள், மிகப்பெரிய அழிவை தரக்கூடிய ஏவுகணைகள் போகும். நேற்று நான் பார்க்கும்போது ஏகப்பட்ட ஏவுகணைகள் போச்சு. இதோட கூட்டு தாக்குதல் தான் அவ்வளோ பெரிய பேரழிவை ஹவுதி கொடுத்தது. ஒரே ஒரு நாளில் 3 இடங்களை குறி வச்சு அடித்தாங்க. முதலிடம் சனா, அவளுடைய தலைநகரம். ஏன்னா அங்கே தான் அவளுடைய தலைவர்கள்லாம் குடியிருந்த பகுதி. அந்த பகுதியெல்லாம் ஸ்கெட்ச் போட்டு குண்டு போட்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் முழு சேதத்தை இல்லை, அநேக தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னொரு நகரம் டைஸ் அப்படிம்பாங்க, TAIZ. இந்த நகரம் தான் ஹவுதி பயங்கரவாதிகள் ஆயுத கிடங்குகளாகவும் ஆயுத உற்பத்தி நிலையங்களாகவும் இராணுவ தலைமையகமாக வைத்திருந்த நகரம். இதன் மீது மாபெரும் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. இன்னொன்று தஹ்யான் அப்படிம்பாங்க. இங்கே ஒரு மின்சார உற்பத்தி நிலையம் வந்தது. அந்த மின்சார உற்பத்தி நிலையத்தையுமே அதுபோக ஆயுத கிடங்குகள் வச்சு அதிகமாக அழிச்சிருக்கிறாங்க. மாபெரும் அழிவு சந்திச்சிருக்கிறது ஹவுதி. அதே சமயத்தில் அவங்க தரப்புலேருந்து தாக்குதல் நடத்தினாங்க. 11 ட்ரோன் மற்றும் ஒரு ஏவுகணை அமெரிக்க போர்க்கப்பல் நோக்கி வந்தது. 11 ட்ரோனில் 10 ட்ரோனை அமெரிக்காவுடைய விமானப்படையை சேர்ந்த போர் விமானங்கள்
ஏவுகணை அனுப்பி அழிச்சிட்டாங்க. மீதம் இருந்த ஒரு ட்ரோனை அமெரிக்கா கப்பற்படையை சேர்ந்த ஒரு போர் விமானம் போய் ஏவுகணை அனுப்பி அழிச்சது. மொத்தம் 11 ட்ரோனுமே அழிக்கப்பட்டது. ஒரு ஏவுகணை மிசைல் வந்தது, தன்னை போல யாருமே தாக்குதல் நடத்தல, அந்த மெண்டலான் அனுப்பின ஏவுகணை தன்னை போல வழியில் இருக்க கடலுக்குள்ளேயே விழுந்துருச்சு. கோடிக்கணக்காக செலவு பண்ணி 11 ட்ரோனையும் ஒரு ஏவுகணை அனுப்பி எந்தவித ஒரு சிறிய சேதம் ஏற்படுத்தாமல் முடிஞ்சு போச்சு. ஹவுதி தரப்புலேருந்து அனுப்புனது. எதுவரை இந்த தாக்குதல் தொடரும் அப்படின்னா, அவர்கள் முற்றாக மன்னிப்பு கேட்டு இனிமேல் நாங்கள் இந்த பக்கம் போகிற கப்பல்களை, வணிக கப்பலில் தாக்குதல் நடத்த மாட்டேன் என்று சொல்லும் வரை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹவுதி மெண்டலும் அது கேட்குற மாதிரி இல்லை, நாங்கள் புனித போர் ஆரம்பிச்சிட்டோம், நாங்கள் இனி அடங்க போதலன்னு இருக்காங்க. அதனால் சர்வ அழிவு நிச்சயம். சில வாரங்கள் இது நீடிக்கும். இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹவுதினால் ஒரு ஏவுகணையோ ட்ரோனை அனுப்ப முடியாத அளவுக்கு அவர்களை சேதப்படுத்துவோம், அவர்களை நாசப்படுத்துவோம் சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க. இதுக்கு சில வாரங்கள் எடுத்துக்கும். ஒருவேளை தரைப்படை சண்டை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஹவுதி ஏமனில் பயங்கரவாதம் பண்ணி இந்த நாட்டை பிடிக்கும்போது ஏமனும் சவுதி அரேபியா, சவுதி அரேபியா அவர்கள் தலைமையான கூட்டுப்படையும் சேர்ந்து சண்டை போட்டாங்க. ஆனால் அந்த ஹவுதியை ஜெயிக்க முடியல. 2014 அவங்க பெரும்பகுதி இடத்தையெல்லாம் பிடிச்சு ஹவுதி தனியாக ஆட்சி பண்ணிட்டு வராங்க. அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய ஏமனில் இருக்கிற படைகளையும் சவுதி அரேபியாவும் அவருடைய கூட்டணி நாடுகளையும் ஒன்றா சேர்த்து தரைப்படை சண்டைக்கு அனுப்புவாங்க. வானத்திலிருந்து கடல்களிலிருந்து அமெரிக்கா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தடை சண்டை ஆரம்பித்து ஹவுதிக்குள்ளே போய் முற்றாக ஹவுதியை அழித்து ஒரே ஏமனாக உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எப்படி குவைத்தை ஈராக் பிடிச்சப்ப அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படைகள் போனாங்களோ, அதே போல் அமெரிக்க தலைமையில் இந்த கூட்டுப்படைகள் சவுதி அரேபியா, ஏமன் மற்ற அரேபிய நாடுகள் ஒன்றா சேர்ந்து தங்கள் தரைப்படைகளை அனுப்பி ஹவுதியை இல்லாமல் பண்ணி ஒரே ஏமனாக உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு சண்டை என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானுடைய அணு குண்டுகள் செய்யும் இடத்த இதே சூட்டோட சூடாக அடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மூணாவது சண்டை எங்கே நடக்க போகுதுன்னா, திரும்ப இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும். ஹமாஸ் வசம் இப்பொழுது இன்னைக்கு 60 இஸ்ரேலிய பயணிய கைதிகள் இருக்காங்க. 33 பேர் செத்துட்டாங்க, அதில் பிணங்களாக மாறிட்டாங்க. 29 பேர் உயிரோடு இருக்காங்க. இந்த 60 பேர்த்தை வச்சுக்கிட்டு ஹமாஸ் விளையாட்டு காட்டிகிட்டே இருக்காங்க. இப்போ போர் நிறுத்தம் இருக்குது. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 60 பேர்த்தை விட்டுருங்க, மறந்துடுங்க, மாபெரும் அழிவை இந்த காசா கொடுங்கன்னு சொல்லி அங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் 3 சண்டையை வருகின்ற நாட்களில் பார்க்கலாம். இப்போ சில வாரங்கள் அமெரிக்கா கடலிலிருந்து வானிலிருந்து மாபெரும் தாக்குதலை ஹவுதி மேல் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் ஏமன், சவுதி அரேபியா அதனுடைய கூட்டணி நாடுகள் தரைப்படை இந்த ஹவுதிக்குள்ளே போய் அவர்கள் இல்லாமல் பண்ணும். அவர்களுக்கு அமெரிக்கா வானத்திலிருந்து கடலிலிருந்து உறுதுணையாக இருப்பாங்க. ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமை அடிப்பாங்க விரைவில். அதே போல் ஹமாஸை மிக பயங்கரமாக திரும்ப ஒரு தாக்குதல் நடத்துவாங்க. இது என்னைக்கோ ஹவுதி மேலே பண்ணியிருக்கேன். தொடக்கத்திலே பண்ணியிருந்தால் இவ்வளோ பெரிய சண்டைகள் வந்திருக்காது. இஸ்ரேலுக்கும் காசாக்கும் ஹமாஸுக்கு சண்டை, இவங்களுக்கு எந்த சம்மந்தமே இல்லாமல் அந்த பக்கம் போன அனைத்து வணிக கப்பலையுமே வகை தொகை இல்லாமல் 136 பெரிய கப்பல் மேலே தாக்குதல் நடத்தினாங்க. இது சர்வதேச குற்றம். அந்த செங்கடல் ரெட்சி அப்படிம்பாங்க, அதனுடைய வழியாக உலக வணிக கப்பல்கள் 12% அந்த வழியாக தான் போயிட்டு இருந்தது. அதன் மேலே தாக்குதல் நடத்தி அந்த பக்கம் கப்பல் போகிறதுக்கே முடியாத அளவுக்கு பயத்தை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ சதர்ன் ஆப்பிரிக்கா வழியாக ரொம்ப சுற்றி கப்பல்கள் போயிட்டுருக்கு. பொருளாதாரம், அந்த பொருட்களோட விலை ஏறி இருக்கு. இந்த கப்பல்களில் தான் ஏழைகளுக்கான, நடுத்தர மக்களுக்கான உணவுப் பொருட்கள் மற்ற பொருட்கள் போகும். இதை முடக்கவே கூடாது. கொஞ்சமும் அறிவில்லாமல் மூடர் கூடமால பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னைக்கோ அடிச்சிருக்கணும். ஆனால் இன்னைக்கு துணிச்சலாக செயல்பட்டு அமெரிக்கா இதை கையில் எடுத்திருக்காங்க. நிச்சயமாக நம்ம மானசீகமாக இதற்கான ஆதரவு கொடுக்கணும். இந்தியாவுமே தனது பங்கிற்கு ஏதாவது ஒரு இந்த தாக்குதலில் பங்கெடுத்துன்னு எனக்கு ஆசை. ஆனால் இந்தியா அப்படி பண்ணாது. என்றாலும் அமெரிக்கா மாபெரும் வெற்றியை பெற இந்த ஹவுதி மெண்டலான் ஒருத்தன் இல்லாமல் பண்ணுவதற்கு எனது வாழ்த்துக்கள். நன்றிகள்.